திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இறைவனை அடைதல் அப்படிங்கிற எண்ணம் மனதுக்குள்ளே வரவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுதா நம்ம மனசில்? கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, ஒரு நேரத்தில் இறை சிந்தனையிலே இருக்கேன், ஒரு நேரத்தில் இந்த நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய விஷயங்களையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மனித வாழ்க்கையே போயிட்டுருக்கு. இப்போ இதில் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் வருது. மீதி இருக்க 22 மணி நேரமும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை பற்றின சிந்தனையிலே இருக்கிறது. இப்போ என்னால் இறைவனை அடைய முடியுமா, இறைவனை உணர முடியுமா, இறைவனை சரணடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் தேவை அப்படின்னு தேவைன்னு நினச்சா என்ன பண்ணுவோம்? இப்போ நல்ல பசி எடுத்துருச்சு, பசி சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் எங்கே போனாலும் உணவில்லை, வேலை செய்யி நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்கிறாங்க. இதுவரையில் நீ வேலையே செஞ்சதில்லை, அப்போ வேலை செய்யாமல் சாப்பிட்ற முடியுமா? கிடையாது, வேலை செஞ்சே ஆகணும், சாப்பிட்டாகணும். இப்போ பசி எடுத்தது அப்படின்னா தான் இந்த உடலானது உணவை தேடும். நீங்கள் இப்போ இந்த மழை காலம் குளிர்காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடலானது மந்த நிலையில் இருக்கும்போது நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே பெரும்பாலும் தோணாது. தண்ணி குடிக்கணும்னு தோணாது. எப்போ தண்ணி குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா, எப்போ தாகம் எடுக்கின்றதோ, உடலுக்கானது அந்த நீர் தேவைப்படுகிறதோ அப்போ தான் நம்ம தண்ணியை குடிப்போம். எப்போ உடலானது அந்த பசியில் வாடுகிறதோ, அதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பசியில் வாட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம சாப்பிட போவோம். இது இயல்பான ஒரு விஷயம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் நல்ல சுக போகங்களில் இருக்கோம், இல்லை துன்பப்பட்டுட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று உங்கள் மனசு எங்கே உழண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகபோகங்கள்லையும் துன்பங்களிலையுமே உழண்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது இறைவனை நாம் சரணடைய முடியுமானா கட்டாயமாக முடியாது. ஏன் அப்படி சொல்கிறோம்? எப்போவுமே ஒரு தாகமானது இருக்கின்ற பட்சத்தில், எப்போதுமே தீராத பசியானது அங்கு இருக்கின்ற பட்சத்தில் தான் நாம் எதையுமே நாடி செல்ல முடியும். இப்போ பசியே இல்லைன்னா சாப்பாட்டை நாடி போக மாட்டோம், தாகமே இல்லைன்னா தண்ணியை நாடி போக மாட்டோம். அதே போல் அருட்தாகம் இல்லை என்றால் இறைவனை நாடி நாம் செல்ல முடியாது. ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போகலாம், எல்லாரும் சாமி கும்பிட்றாங்கன்னு சாமி கும்பிடலாம், 4 பேர்த்துக்கு நல்ல விதமாக பேசலாம், இது வேணால் பண்ணலாமே தவிர அருட்தாகமானது இல்லாத பட்சத்தில் நம்மால் இறைவனை கொஞ்சம் கூட நெருங்க முடியாது. நிதர்சனமான உண்மை. உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்போம், நம்மளுக்கு ஒன்றுமே தோணியிருக்காது. ஏதாச்சும் ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறைவன் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கமானது நம் மனதிலே தோன்றியிருக்கும். அப்போ நம்ம இதுவரையில் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிலை வடிவமாக திருமேனி வடிவமாக பார்த்துள்ளவர்கள் இப்பொழுது அந்த சிலையை கூர்ந்து நோக்க ஆரம்பிப்போம். இதில் எப்படி அந்த இறை சக்தியானது இருக்கும்? அப்போ அறிவியல் பூர்வமாக தேட ஆரம்பிச்சிருப்போம், இல்லை நம்ம முன்னோர்கள் சான்றோர்கள் மூலமாக சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவா ஏற்பட்டிருக்கும். அதன் வாயிலாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்போம். அந்த விஷயங்களில் உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டிருக்குமான? திருப்தி ஏற்பட்டிருக்காது. ஏன்? அந்த மனசு அதை ஏற்றுக்கொண்டிருக்காது. உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தாகம் விட்டவர்களுக்கு இத்தனை பேர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அனுபவபூர்வமாக உணர வேண்டும் என்ற எண்ணம் அங்கு இருந்திருக்கும். அப்போ அதற்கு என்ன பண்ண வேண்டும்? அப்போ அதற்கான தாகம் ஏற்படும். அப்போ ஒரு நல்ல குருவாகப்பட்டவர் தேவைன்னு குருவை நாடி சென்றிருப்போம். அப்போ ஒரு குருவை நம்ம நாடி செல்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக அமைய பெற்றிருக்கும். இறைவனை தேடுதலில் எது முக்கியமான பங்காற்றி இருக்கும் என்றால் அந்த குருவின் தேடல் அப்படிங்கிறது. இப்போ இறைவனை அடைவதற்கு குருவோட துணை இருந்தால் மட்டும் போதுமானா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குருவாகப்பட்டவர் வழிகாட்டுவார். குருவாகப்பட்டவர் உங்களுக்கு எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் மீண்டும் சொல்வது, உனக்குள் அந்த தாகம் இல்லாத வரை இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் உனக்குள் இல்லாத வரை யார் வழிகாட்டினாலும், யார் கை நீட்டி உணர்த்தி காட்டினாலும் நம்மால் இறைவனை உணர முடியாது. அப்போ இறைவனை உணர்வதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அருட்தாகமானது தேவை, அந்த தீராத பசியானது தேவை, எந்த நேரமும் இறைவனை பற்றியே சிந்தித்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது தேவை.
அப்போ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எந்த வெட்டியும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது பொருள் அல்ல. நீங்கள் செய்கின்ற எல்லா வேலையிலும் இறைவனை காண வேண்டும். நிகழ்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாம் இறைவனை காண வேண்டும். எல்லாத்திற்குமே அடிப்படையார் சிவபெருமான். அவர் பார்த்து நடத்தி வைக்கிறார் ஐயா. அவர் பார்த்து இதையெல்லாம் நடத்தி வைக்கின்றார். அவர் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் நாம் செய்கின்ற வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனித்து கவனித்து செய்கின்றோம் என்றால் அந்த இடத்திலே இறைவன் இருப்பதை உங்களால் உணர முடிகிறது என்றால் மேலும் மேலும் அவர் இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தாகமானது ஏற்படுகிறது என்றால் மட்டுமே இறைவனை நாடி உங்களால் செல்ல முடியும். இறைவனை நாடி உங்களால் செல்ல முடியும். மாறாக நாம் செய்கின்ற வேலையை ஏனோ தானோ என்று கடமைக்கு செய்கின்றோம் என்றால் அந்த வேலையிலே இறைவனை உங்களால் உணர முடியாது. நடப்பவற்றை எல்லாம் தான் தான் நடத்துகின்றேன், தான் தான் இந்த நிகழ்விற்கு காரணம் என்ற மமதையை கொண்டு நாம் அதை பார்க்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அந்த இடத்தில் இறை சக்தியோ இறைவனையோ உணர முடியாது. அவருடைய இருப்பையும் அந்த இடத்திலே உணர முடியாது. இது சத்தியமான உண்மை. இது ஏனோ தானோ என்று சொல்வதில்லை. நீங்கள் எந்த ஒரு சிறிய செயல் செய்தாலும், இப்போ சைக்கிள் ஓட்டி பழகிறீங்க, இப்போ ஆரம்பத்தில் சைக்கிளை நேராக உங்களால் ஓட்டியிருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பயிற்சி செய்து செய்து அந்த சைக்கிள் நேராக செல்வது எப்படி அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதிலே தடுமாறாமல் நீங்கள் ஓட்டுங்கிறீங்க இல்லையா? தடுமாறாமல் ஓட்ட ஆரம்பிச்சிடறோமா இல்லையா? இதோட செயல்பாடு அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விளக்க முடியும். அறிவியல் பூர்வமாக இந்த நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்டுனீங்க கீழே விழுகாமல் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது உணர்த்த முடியும். ஆனால் இந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆற்றலை உண்டு பண்ணியது யார்? இப்போ புவியீர்ப்பு விசையின் காரணமாக சில பொருள் மேலே இருந்து கீழே விழுகிறது. இப்போ இந்த சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலைத்தன்மை, இந்த பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தன்மை அங்கே இருக்கும்போது தான் சைக்கிளை நேராக ஓட்ட முடியுது. சரி, இந்த ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திலே உண்டாக்கியது யார்? இந்த ஆற்றலை மனிதர்க்குள் கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ஒன்றும் தானாக வந்திருக்க போவதில்லை. நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், இயற்கை, பிரபஞ்சம் அப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதை எல்லாம் கொடுத்தது யார்? அதை இங்கே உருவாக்கியது யார் அப்படிங்கிற கேள்விக்கு யாரிடமும் பதில் இருக்காது. இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் வரும் பொழுது, அது ஒரு தாகமாக மாறும் பொழுது, இப்போ விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள். விண்வெளியிலே கோள்களின் இயக்கங்கள் இதை பற்றி ஆராய்பவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்படி ஒரு படைப்பு எந்த மனிதனாலும் படைக்க முடியாது. இப்படி ஒரு படைப்பை எந்த மனிதனாலும் படைக்க முடியாது. அதை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த நாட்டம் அப்படிங்கிறது அவர்களுக்குள் இயல்பாகவே இருக்கும். அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் த சோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிறத பற்றி எப்போதுமே அவர்களுக்குள் ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும். சாதாரண மனிதர்களாகிய நம்மிடம் அது இருப்பது இல்லை. மாறாக அதை பற்றிய தேடுதலை நாம் ஆரம்பிக்கின்றோம் என்றால் இந்த பொருள் எப்படி உண்டாயிருக்கும், இவை எப்படி நகர்கிறது, இதற்கு எடையில்லா தன்மையை யார் கொடுத்தது, இந்த புவியீர்ப்பு தன்மை அப்படிங்கிறனா என்ன, அது எதற்காக, யார் கொடுத்திருப்பார், அது ஏன் ஒவ்வொரு இடங்களில் மாறுகிறதா மாறவில்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது. இத்தனையும் யோசித்து நாம் சிற்றறிவுக்கு எட்டியவாறே இத்தனை கேள்விகள் வருகிறதே. இதையெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற பல பல கேள்விகள் இருக்கின்றன. அத்தனை கேள்விகளுக்கும் விடையை கண்டு அந்த ஆற்றலை உண்டு பண்ணியிருக்கின்றார் என்றால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்டவரை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த அருட்தாகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. வீணே பேசி நேரத்தை கழிக்கலாம், வீணே செயலை செய்து நேரத்தை கழிக்கலாமே தவிர அந்த தாகமானது ஏற்படும் பொழுது ஒன்று குரு மூலமாகவோ இல்லை இறைவனே உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டோ நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அதற்கான விடயங்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு அதில் கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். கண்டிப்பாக கொடுப்பார். அவ்வளவு பெரிய அருட்கொடை இறைவனின் கருணை அப்படிங்கிறது. அப்போ அதன் வாயிலாக நாம் செயல்படும் போது நாம் என்ன நினைத்தோமோ என்ன கேட்டோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேடும் திசையட்டும் ஜீவன் உடல் உயிர் கூடும் பிறவி குணம் செய்த மானந்தி ஊடும் அவர் வமது உள்ளத்தினுள் நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. இதோட பொருளை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்போ நமக்குள்ள பல ஐயப்பாடுகள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறை மறுப்பாளர்கள் வந்துட்டு இறையை மறுத்து பேசி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது என்ன இப்படி பேசுகிறாங்க, நம்ம இறைவனை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். ஒரு வகையில் அவர்களுக்கு நாம் நன்றி தான் சொல்ல வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த இருப்பு அப்படிங்கிறத பற்றி பேசணுன்னா, இப்போ இறைவனுக்கு பெயர் வைக்கின்றோம் அப்படின்னா சிவன், சிவம், சிவபெருமான், முருகன், இந்த மாதிரி நம்ம நிறைய பெயர்களை வைத்து கொண்டு போகின்றோம். யாருக்கு அப்படின்னா அந்த பரபிரம்மத்திற்கு. இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இருப்பை சந்தேகப்படலாமா அப்படின்னா சந்தேகப்படலாம், தவறே கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு புரிதல் இருக்காது கண்டிப்பாக. அப்போ சந்தேகம் கொள்ள வேண்டும், தவறே இல்லை. ஆனால் அந்த சந்தேகத்தை தெளிய முயற்சிக்கின்றோமா அப்படின்னா அதுதான் இங்கே நிறைய இறைமறைப்பாளர்களிடம் இல்லை. பல கேள்விகளை மட்டும் கேட்கிறார்களே தவிர, அதையும் நம்மிடம், எது கற்றறிந்த அறிஞர்களிடம், உணர்ந்த ஞானிகளிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களை பொறுத்த வரையிலே என்னன்னா, நமக்கும் இன்னும் அந்த தெளிந்த அறிவு இல்லாததன் பொருட்டு நம்மிடம் அந்த வினாக்களை எழுப்பி கொண்டே இருப்பார்கள். அந்த வினாவை யாரிடம் கேட்க வேண்டும் என்று இருக்கிறதல்லவா. இப்போ இயற்பியலை படித்த ஆசிரியரிடம் சென்று இயற்பியல் சம்பந்தமான வினாக்களை கேட்கும் பொழுது அதற்கான விடை கிடைக்கக்கூடும். உயிரியல் படித்த நபரிடம் அல்லது மருத்துவரிடம் போய் உடல்நிலை இப்படி இருக்கிறதே என்னவென்றால் அதற்கான விடை கிடைக்கக்கூடும். மாறாக இப்போ அந்த மருத்துவம் சார்ந்த சில சந்தேகங்களை பொறியியல் படித்தவரிடம் சென்று கேட்கும் பொழுது அவர் எழுப்புகின்ற வினா சரியானதாக இருக்கும். இதற்கு பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த கேள்வி எழுப்பவர் நினைத்து கொள்வார். இதற்கு தெரியவில்லை என்றால் நீ முட்டாள் என்றும் சொல்லிவிடுவார். இன்னொன்று, இது பொதுவான கருத்து, இது ஒன்றும் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ப வைத்து விடுவார்கள். இது எப்போவுமே உள்ளது தான். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்கள் வந்துட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள், உணராது. ஏன் இப்போ அவங்கள சாடுகின்றோம் அப்படின்லாம் இல்லை. உண்மையாக இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கேள்வி எழுகிறது அப்படிங்கும் போது அந்த கேள்வியை யாரிடம் கேட்க வேண்டும் என்று தெரிந்து கேட்க வேண்டும். அதுதான் அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆன்மீக குருமார்களை முறையாக பயிற்சி செய்து அதிலே ஒரு நிலையை அடைந்தவர்கள் பெரும்பாலும் பேசுவதில்லை. இப்போ அங்கே தான் பிரச்சனை. கேள்வி கேட்டால் பதில் கிடைப்பதில்லை. ஏன்னா அவங்க எல்லாமே தெரிந்து இதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்களிடத்தே இல்லை என்று தெரிந்து கொண்டு அவர்கள் யாரிடமும் பேசுவதில்லை. அப்போ முறையான ஆசிரியரிடம் சென்று கேட்டாலும் கூட அதற்கு பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நகைப்புக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அது உண்மை அல்ல. எந்த பொருளை யாருக்கு உரைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறதோ அதைத்தான் கூறுவார்கள். நம்ம ஒரு 100 வரிகளில் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை பதிலாக இருக்கும். அதை தந்துவிட்டு போயிடுவோம். அதை புரிந்து கொள்ள அளவிற்கு நாம் பக்குவப்பட்டிருக்கிறோமா, அறிவில் தெளிந்திருக்கிறோமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, இருக்கட்டும். இப்போ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இறை மறுப்பாளர்கள் மட்டுமல்ல, நமக்குமே இந்த சிந்தனை வேண்டும். ஏன்னா சந்தேகம் வர வேண்டும், கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும். இன்னொன்று, இந்த கேள்விக்கான விடையை பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நாம் தேடி அலைய வேண்டும். தேடுதல் அப்படிங்கிறது உள்ளே மட்டுமல்ல, புறத்தேவும் அகத்தேவும் இருக்க வேண்டும். நாம ஒரு விஷயத்தை தேடி அறிந்து கொள்ளும் பொழுது அதில்தான் நமக்கு ஒரு உண்மையான பிடிப்பு ஏற்படுமே தவிர, பிறர் சொல்ல நாம் கேட்கும் பொழுது நம் மனது அதற்கு ஒவ்வாது. ஏதோ நாம் கேட்டுவிட்டோம், அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்றுதான் அந்த மனது ஏற்றுக்கொள்ளுமே தவிர, அதை உணர்ந்தால் மட்டுமே அது சரியான பதில் என்பதை அது உணர்ந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும். அதனால தான் சொல்கிறது, எந்த ஒரு வினா எழுந்தாலும் அதற்கான விடையை நீங்கள் தேடி அலைய வேண்டும். பல இடங்களில் கேட்டு தெளிதல் வேண்டும். பல பதில்கள் கிடைத்தாலும் அதிலே உள்ளார்ந்து உணர்ந்து இதில் தான் உண்மை என்பதை நம் மனது ஏற்றுக்கொண்டால் தான் அது பதிலாக ஏற்றுக்கொள்ளும். அது இறைவன் அதற்கான வழியை காட்டுவார். ஏன் இப்போ சொல்கிறோம்? இப்போ இந்த ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, ஆன்மாக்கள்னால் யார்? இந்த உடலா? இப்படி நிறைய கேள்விகள் கேட்டுப்பாங்க. நீ யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, உள்ளே இருக்கான்ற ஆன்மா அப்படிங்கிற மாதிரி போவாங்க இல்லையா. இந்த ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பெரிதாக நமக்கு என்ன தெரிந்திருக்கும் அப்படின்னா, ஆன்மாங்கிறது ஒன்று உடலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உண்டு. சரி, இந்த ஆன்மா எப்படி இந்த உடலில் சேர்ந்தது?
இந்த உடலில் இந்த ஆன்மா எப்படி சேர்ந்தது, இந்த உயிர் எப்படி இந்த உடலில் சேர்ந்தது? யோசிக்கணும்ல, இது பெரிய கேள்வி தானே. ஏன்னா நிறைய பிறப்புகள் இருக்கின்றன, பல லட்சம் பிறப்புகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் மீனாக பிறந்திருக்கலாம், நாயாக பிறந்திருக்கலாம், குரங்கா பிறந்திருக்கலாம், புல் பூடு மரம், இந்த மாதிரி நிறைய பிறவிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி உருவ அமைப்புகளெல்லாம் விட்டு மனித பிறவியிலே உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த உருவத்திலே இந்த ஆன்மா, இந்த உயிரானது எப்படி குடிகொண்டது? இதற்கு யார் காரணம்? முதலில் அறிவியலால் விளக்க முடியுமா? ஆன்மா என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்றாலும் இந்த உயிரான இந்த உடலை எப்படி தேர்ந்தெடுத்தது என்பதை யாராவது விளக்க முடியுமா? முடியாது. இப்போ ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சக்தி, இந்த உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கணும்ல. அது யாருனால முடியுமா? நந்தினால் மட்டும்தான் முடியும். அது அவ்வளவு சாதாரண விஷயமும் அல்ல. அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இந்த கூட்டுடன் அந்த உயிர் இணைவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. கர்ம பலனை பற்றி நிறைய சொல்லுவோம். கர்ம பலன் அப்படிங்கிறது அவரவர் சுமந்து கொண்டு வருகின்றோம், சுமந்து கொண்டு போகின்றோம், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்போ அதற்கு ஏற்றவாறு ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அந்த உடலுக்குள் அந்த உயிரானது செல்கிறது அடுத்து அந்த கர்மத்தை அனுபவிப்பதற்காக. அப்படின்னா அதை தேர்ந்தெடுப்பது அந்த உயிரா, அந்த உடலை அந்த உயிருக்கு கொடுத்தது அப்படிங்கிறது யார்? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அதற்கான பதிலை நாம் எங்கே தேடி செல்ல முடியும்? அப்போ நம்மை மீறிய ஓர் ஆற்றல் உண்டு. அவ்வாற்றலானது இந்த பொருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உயிருக்கு இந்த உடல் அப்படிங்கிற பொருத்தத்தை ஏற்படுத்தி அதை பிணைக்கின்றது. அப்போ பிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தேவையல்லவா? அதைத்தான் நாம் பரபிரம்மம் என்று கூறுகின்றோம். நம்ம தீத சக்தி, நம்மை மீறிய ஆற்றல், இயற்கை, இந்த மாதிரி பல பெயர்களில் அழைக்கின்றோம். நாம் அந்த இறைவனை சிவபெருமான் என்று அழைக்கின்றோம். ஒரு விஷயத்தை தெரியலன்னா அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? ஒரு விஷயத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை அப்படியே இது ஒரு மூட நம்பிக்கை, இது யாருக்கும் தெரியாது, வராதுன்னு விட்டுட்டு போயிட முடியுமா? தேடி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனை பேர் முயற்சி செய்கின்றோம்? எத்தனை பேர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று துடைக்கின்றோம்? அதுதான் இங்கே கேள்வியே. ஏன்னா இப்போ இந்த உடலில் ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மாவையும் உடலையும் இணைத்தது ஒரு அற்புத சக்தி. அந்த சக்தியை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. அது யார் அப்படின்னு நம்ம தேடுறதில்லை, அது வழிபடுறதில்லை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ தன்னை நினைத்தாலும் நினையாமல் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களுக்கு அருள் செய்கின்றவன் இறைவன். இல்லைன்னு சொல்ல முடியுமா? தன்னை வழிபடுவர்களுக்கு மட்டும்தான் சிவபெருமான் அருள் செய்கிறார் என்று சொல்ல முடியுமா? கிடையாது. தன்னை நினைத்தாலும் நினையாவிட்டாலும் தன் குழந்தைகளை சமமாக பாவித்து யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து அருள் புரிகின்றவன் யார் என்றால் சிவபெருமான். அந்த உடலையும் உயிரையும் இணைக்கத் இருந்த இறைவனுக்கு உனக்கு அருள் புரிய தெரியாதா? உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதா? நீ மறுத்தாலும், நீ இல்லை என்று சொன்னாலும், கடவுளே இல்லை என்று நீ வாதாடினாலும் உன்னையும் தன் குழந்தையாகத்தான் இறைவன் பாவிக்கின்றார். அப்படித்தான் உங்களை அரவணைத்தும் செல்கின்றார். அதை அடிப்படையில் புரிதல் வேணும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, அவர்கள் உள்ளத்திலே அவர் மறைந்திருந்து, ஏன்னா நம்ம வெளிப்படுத்திடுவோம் இல்லையா, நம்ம சரணடைந்துடும், எல்லாமே அவர் தான் அப்படின்னு சரணடைந்துடும். அப்போ நம்ம வெளிப்பாடாக தெரிஞ்சிடும். அவங்க அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அவர் பேரை நம்மளை விட அவங்க தான் அதிகமாக சொல்லுவாங்க. இறைமறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லவே இல்லை, இங்கே இருக்காரா அங்கே இருக்காரான்னு நம்ம ஒரு நாளைக்கு 100 தடக்க இறைவனோட திருநாமத்தை சொல்கிறோம்னா அவங்க ஒரு நாளைக்கு 1000 தடக்க சொல்லுவாங்க. என்ன நம்ம புகழ்கிற மாதிரி சொல்லுவோம், அவங்க இகழ்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே என்ன முக்கியம்னா அந்த பெயர், அந்த இறைவனின் பெயர்.
நம்ம சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் வல்லவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நல்லவர் அப்படின்னு சொல்கிறோம், அன்பானவர் அப்படின்னா அவங்க அதுக்கு பக்கத்தில் வேறு வார்த்தைகளை சேர்த்துப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல முக்கியம் என்ன அப்படின்னா அந்த திருநாமம். அந்த திருநாமம். இறைவன் இருக்கிறார் நம்ம சொல்லுவோம், இறைவன் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. 2 இடத்துலையும் இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார். அந்த வார்த்தை இருக்கிறதல்லவா, அதுவே அவர்களுக்கு பேராற்றலை பெற்று தருகிறது. அப்போ அந்த இடத்துல மறைந்திருந்து நம்ம தான் சொல்கிறோம்ல, மறைத்தல் அப்படின்னு ஒரு தொழிலும் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அப்போ அந்த இடத்துல மறைந்திருந்து அந்த மாயையால் கட்டுண்டவர்களுக்கெல்லாம் அவர்கள் தெரிவதில்லை. இருந்தாலும் மறைந்திருந்தாலும் அவர்களுக்கான அருளை இறைவன் செய்கின்றார். அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடியார்களே. ஓம் நம சிவாய்.